வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி சிகிச்சை பெறும் வசதியுடையதுல இருந்து பேசுறோம். நான் டாக்டர் செல்வமணி சார். வந்து மிஸ்டர் கணேசன் சார், இவர் வந்து ராம்நாட்டில் வந்து உச்சிப்புலி நாகாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற உச்சிப்புலியில இருந்து இங்கே வந்திருக்காங்க. சாருக்கு எதிர்பாராத லெஃப்ட் சைட் ஸ்ட்ரோக் அடிச்சிருது. ஸோ இவங்க வந்து ஒரு அரசு கான்ட்ராக்டர் வரு. ஸோ அதே நேரத்தில் ஒரு ஸ்பீச் ப்ராப்ளமும் அதோட வந்துடுது. ஸோ இவங்க வந்து மதுரையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு பேஷண்ட் இங்கேருந்து சரியாகி போனவங்க யதார்த்தமாக அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இங்கே சொர்ண தமிழ் பிசியோதெரபிக்கு போங்க, நல்லபடியாக பார்ப்பாங்கன்னு. ஸோ அவங்க அதை நம்பி இங்கே வந்தாங்க. போன மாதம் 21 வந்தாங்க. இப்போ ஜூலை 20 ஆகுது. ஒரு மாத காலம் தீவிரமான பயிற்சி மேற்கொண்டாங்க. அதே நேரத்தில் நம்ம குடும்ப உறவுகள் எல்லாமே ஒரு அக்கா தங்கச்சி போல எங்களோடையும் பழகி அவரையும் மிக கவனமாக ரொம்ப லவ்வாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து அவங்க சமைச்சு அதே அவங்க தேவையான சாப்பாடுகள், அவங்க தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி சாப்பாடுலாம் அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. இங்கே வந்து அவங்களோட அனுபவத்தை அவங்களோட பகிர்றாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இங்கே வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ நேரம் பண்ணாங்க? பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இந்த மாதிரி நாங்க எங்கேயும் பார்த்தோம். நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இங்க வரும்போது சார் எப்படி இருந்தாங்க? ரொம்ப இது உட்காரம் கூட இல்லாம தான் வந்தாரு. நடக்க ஒரு ஸ்டெப்பும் கூட எடுக்க அவரால் மூவ் பண்ண முடியாது. அப்படியே தூக்கிட்டு தான் வந்தோம். இப்போ எல்லாமே நல்லா நடக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? நல்லாவே இருக்குது சார். ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாமே. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு மாசமா இருந்தால் நல்லா ஃப்ரீயாகவே இருந்தோம். நல்லா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்கள் வீடு மாதிரி இருந்தீங்க சார். வீடு மாதிரி இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே இருந்த தெரபிஸ்ட் எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க? ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க சார். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு நல்ல கேர் எடுத்து பார்க்குறாங்க எல்லாமே. ரொம்ப சந்தோஷம். உண்மைதான். இவங்க வந்து இவங்களும் எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அவங்களோட சந்தேகங்களை கேட்டாங்க. நாங்களும் அதை எடுத்து சொன்னோம். இவர் மிகுந்த ஒரு எம்ஜிஆர் பக்தர். அவர் நல்லா பாடுவார், எல்லாமே செய்வார். உங்களுக்காண்டி 2-3 வார்த்தைகள் வாய்ப்பு கிடைச்சா, நானானைக்கா அது நடந்து விட்டா ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா. ஏன்னா இந்த மெயினாக ஸ்பீச் தெரப்பிக்கே வந்து ராகத்தோட படித்து அதே மாதிரி இவர் விடாமுயற்சி, அதாவது அவருக்கு அந்த மெடிசின் எல்லாம் தான் டயட் கொடுத்தா கூட லேசாக பார்த்துங்க, டயட் கொடுத்தா கூட விடாமுயற்சியை பண்ணார். அவருடைய விடாமுயற்சியை பாராட்டி நம் சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் வந்து அவரையும் அவர் மனைவியும் கௌரவப்படுத்தும் விதமாக என்ன செய்வாங்க, 2 பேருமே சாரை லேசாக பார்த்துங்க, 2 பேருமே கௌரவப்படுத்துவாங்க. நம்ம சகோதரி தான். அவங்க கண்ணில் அந்த சாந்தையை போட்டு பத்திரமா நீடூடி இதே மாதிரி 90 கல்யாணம் 100 வயசு நல்லபடியாக வாழ்றதுக்கு இந்த சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அதனால இவங்க வந்து ஒரு ஆஸ்தான தம்பதியினர். அவரை விட்டு அவங்க இல்லை, அவங்கள விட்டு அவர் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் சேர்த்து கௌரவிச்சதில் மிகுந்த மகிழ்ச்சி. இவங்களை வந்து இவங்க உடம்பு நல்லா பாதிச்சவங்கிறத விட இவங்க எங்கள் உறவுக்காரவங்க ஆயிட்டாங்க. அதுதான் முக்கியம். இவங்களை வச்சு எங்களுக்கு ஒரு 30 குடும்பம் எங்களோட உறவு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இவங்க வாழ்க்கையில் இன்னும் மேலும் வெற்றி அடையணும். அந்த ராமநாதபுர சுவாமியோட அருளும், மதுரை மீனாட்சி அம்மன் சாமியோட அருளும், மேலும் நாகாட்சி அம்மனுடைய அருளோட இவங்க நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் குலதெய்வத்தையும் வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர்